வணக்கம். ஒவ்வொரு மாதமும் திமுகவுடைய அந்த கட்சி நிதிக்காக 102 கோடி, வெறும் 102 கோடி தான். அது டாஸ்மாக்லேருந்து போயிருக்கு. நம்ம டாஸ்மாக் கடை இருக்கு இல்லையா, அந்த கடைகளிலிருந்து ஒவ்வொரு மாதமும் 102 கோடி திமுகவின் கட்சி நிதிக்காக மாற்றப்பட்டிருக்கிறது அப்படின்றத இப்போ கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. மதுவிலக்கு அமைச்சர் கே விக்னேஷ் இருக்கார் பாருங்க, அவர் தான் இதை கண்டுபிடிச்சிருக்கிறார். அவர் ரொம்ப எளிய ஒரு குடும்ப பேக்ரவுண்ட்லேருந்து வந்தவர். அப்பா டீ கடை ஏதோ வச்சுருந்தாருன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த மாதிரி ஒரு குடும்பத்திலேருந்து வந்தவர் தான் விக்னேஷ். அவர் தான் இந்த மதுவிலக்கு அமைச்சராக இருக்கிறாரு. அதில் அவர் சில சோதனைகள் நடத்தின போது தான் மாதம் டாஸ்மாக்லேருந்து 102 கோடி, ஸோ வருஷத்துக்கு 3600 கோடி ரூபாய் கட்சி நிதிக்காக ஒதுக்கப்பட்டிருந்திருக்கு திமுக காலத்தில். ஆனால் இது இப்போ நடக்கலை, கிட்டத்தட்ட 20 வருஷமாக நடக்குது. அதாவது அதிமுக காலத்திலையும் நடந்திருக்கு, திமுக காலத்திலையும் நடந்திருக்கு. 3600 கோடி ரூபாய் வருஷத்துக்கு. இது ரொம்ப ஈஸியாக இவங்க சுட்டிருக்கிறாங்க. ரொம்ப மெனக்கடலை, ரொம்ப கஷ்டப்படலை. அது எப்படி ரொம்ப ஈஸியாக சுட்டிருக்காங்க அப்படின்றதையும் சொல்கிறேன். இந்த ஒரு விஷயம் தெரிஞ்சதும் நம்ம சிஎம் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, விஜய் அவர்கள் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, மக்களுடைய எந்த விதமான பணமாக இருந்தாலும் சரி, அது மதுபானத்திலிருந்து வர்ற பணமாக இருந்தாலும் சரி, அவங்க கஷ்டப்பட்டு வர்ற எந்த ஒரு பணமாக இருந்தாலும் இந்த மாதிரி பணம்லாம் நம்ம கட்சிக்கு தேவை கிடையாது. ஸோ கட்சி நிதிக்காக டாஸ்மார்க்கிலிருந்து ஒதுக்கப்படுற இந்த ஒரு சிஸ்டத்தை மொத்தமாக ஒழிக்கணும் அப்படின்ட்டு இதுக்காக ஒரு சாஃப்ட்வேர்லாம், இந்த டாஸ்மாக்குடைய வரவு செலவு கணக்கெல்லாம் வெளிப்படைத்தன்மையுடன் இருக்கிறதுக்காக அதுக்குன்னே ஒரு சாஃப்ட்வேரை நம்ம சிஎம் உருவாக்க சொல்லியிருக்கிறாரு. ஸோ அதுக்கான ஒரு சாஃப்ட்வேர் உருவாக்கப்படுது. கட்சிக்காக ஒதுக்குற இந்த ஒரு விஷயம் இருக்கு பாருங்க, 5 வருஷமா திமுக ஒதுக்கிட்டு இருந்தாங்களே, இது 5 வருஷமா நடக்கலையா? இது 2007 இருந்தே இந்த டாஸ்மாக்குடைய பணம் கட்சி நிதிக்காக. அந்த நேரத்தில் எந்த கட்சி ஆட்சியில் இருக்கும், எந்த கட்சி இருக்கும்? 2 கட்சி தானே இல்லையா? ஒன்று அதிமுக, ஒன்று திமுக. இந்த 2 கட்சி தான். இந்த 2 கட்சிகளும் அவங்களுடைய கட்சி நிதிக்காக இந்த டாஸ்மாக்ல இருந்து தான் இவங்க ஒதுக்கி இருக்கிறாங்க. நம்ம சிஎம் என்ன சொல்றாரு, அது மதுபானத்திலிருந்து வர்ற பணமாக இருந்தாலும் சரி, மக்கள் கஷ்டப்பட்டு வர்ற எந்த ஒரு பணமாக இருந்தாலும் அதெல்லாம் கட்சிக்காக நமக்கு தேவை கிடையாது. ஸோ அதையெல்லாம் ரொம்ப வெளிப்படைத்தன்மையுடன் இருக்கணும். அந்த பணம் எவ்வளவு வருது, மாதம் என்ன டாஸ்மாகில் வரவு செலவு நடக்குது அப்படின்றத கரெக்டாக தெரியணும் அப்படின்றதுக்காக தான் இந்த சாஃப்ட்வேரை உருவாக்க சொல்லியிருக்காரு. ஆனால் திமுகலாம் என்ன நினச்சிருக்காங்கன்னா, நாம் கட்சிக்காக ஒதுக்குற பணம் அது சரக்கு அடிக்கிற பணம் தானே, இவங்கெல்லாம் சரக்குக்கு செலவு பண்ணுற பணம். நாம் பொதுமக்கள்கிட்ட இருந்தால் பணம் எடுக்கிறோம், குடிமக்கள்கிட்ட இருந்து தானே, இந்த குடிக்கிறதுக்காக செலவு பண்ணுறாங்க. அதுலேருந்து கொஞ்சம் பணத்தை நம்ம கட்சி நிதிக்காக எடுத்துக்கிட்டா என்ன அப்படின்னு நினச்சிருக்காங்க போல இருக்குது. அதனால் ரொம்ப மனசாட்சிக்கு பெருசாக உறுத்தல்லாம் எதுவும் இல்லாமல் திமுக டாஸ்மாக்லேருந்து அவங்களுடைய கட்சி நிதிக்காக, திமுக மட்டும் கிடையாது, 20 வருஷமாக நடக்குது அப்படின்னும் போது அதிமுக 2 கட்சியும் கட்சி நிதிக்காக டாஸ்மாகை நல்லா பயன்படுத்தி இருக்கிறாங்க அப்படின்றது தெரியுது. இந்த கட்சிக்காக இவங்க பணத்தை ஒதுக்குறத கூட ரொம்ப மெனக்கடாமல், ரொம்ப கணக்கெல்லாம் போட்டு கஷ்டப்படாமல் ஈஸியாக அவங்க இந்த ஒரு விஷயத்தை செஞ்சுருக்கிறாங்க. அதாவது குவார்ட்டர் இருக்குது பாருங்கள், இந்த குவார்ட்டர் ஒரு பெட்டியில் 48 பீஸ் இருக்கும், ஆஃப் 24 இருக்கும், ஃபுல் 12 இருக்கும். அதே மாதிரி தான் நம்ம பீரா இருந்தாலும் அது 12 ஒரு பெட்டியில் இருக்கும். உயர்ந்த விலை சரக்குக்கு இவ்வளோ, குறைஞ்ச விலை சரக்குக்கு இவ்வளோ அப்படின்லாம் கணக்கு போடாமல், அதெல்லாம் பெரிய கஷ்டம் இல்லையா, அதெல்லாம் வேண்டாம். பெட்டிக்கு 90 ரூபா. அது எவ்வளோ காஸ்ட்லியான சரக்காக இருந்தாலும் சரி, கம்மியான சரக்காக இருந்தாலும் சரி, பெட்டிக்கு 90 ரூபா கொடுத்துருங்க. ஒரு பாக்ஸுக்கும் கட்சி நிதிக்கு 90 ரூபா போயிடணும், அவ்வளோதான். அப்போ ரொம்ப ஈஸி தானே. எத்தனை பெட்டி விற்றுருக்கு அப்படின்னு மட்டும் பார்த்தா போதும். எவ்வளோ சரக்கு விற்றுருக்குன்னு பார்க்க வேண்டியதில்லை, எவ்வளோ பீர் விற்றுருக்குன்னு பார்க்க வேண்டியதில்லை. வெறும் பெட்டியாக மட்டும் கணக்கு பண்ணி, இவ்வளோ பெட்டி போயிருக்கா, இத்தனை 90 ரூபா, இத்தனை 90 ரூபா நம்ம கட்சிக்கு வந்துடணும் அப்படின்ற மாதிரி ரொம்ப ஈஸியாக இந்த பணத்தை எல்லாம் சுருட்டி இருக்கிறாங்க. 4048 டாஸ்மாக் கடையிலிருந்து இந்த மாதிரி வருஷத்துக்கு கிட்டத்தட்ட பல கோடி ரூபாய் கட்சி நிதிக்காக போயிருக்குது திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் அப்படின்றத தான் அமைச்சர் கே விக்னேஷ் சோதனை பண்ணதில் கண்டுபிடிச்சிருக்கிறாரு. அதாவது தமிழ்நாட்டு குடிமக்கள் என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா, அதாவது குடிக்கும் மக்கள் என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா, நாம் கட்சி நிதிக்காக ஒரு பணத்தை கொடுக்குறோம் அப்படின்னு தெரியாமையே சுய நினைவுடன் திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் கட்சி நிதி கொடுத்துருக்காங்க. சுய நினைவுடன் அப்படின்னு நான் ஏன் சொல்கிறேன்னா, சரக்கு வாங்கும்போது சுய நினைவுடன் தானே இருப்பாங்க, அப்புறம் குடித்ததுக்கு அப்புறம் தானே சுய நினைவு இல்லாமல் இருப்பாங்க. அதனால் சுய நினைவுடன் ஒரு சரக்கு பாட்டில் வாங்கும் போதும் அது திமுகவுக்கோ அதிமுகவுக்கோ, மெயினாக இப்போ கடந்த 5 வருஷமாக திமுகவுக்கு கட்சி நிதியாக கொடுத்துருக்குறாங்க இவங்கெல்லாம். ஸோ இந்த குடிமக்கள்லாம் திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் எவ்வளவு நல்ல விஷயத்தை செஞ்சுருக்காங்க பாருங்கள். அவங்க குடிக்கிற அந்த காசில் கொஞ்சம் கட்சி நிதி. ஆஹா, என்ன அருமையான திட்டம்ல, ரொம்ப சூப்பராக ப்ரில்லியண்ட்டான, அதாவது அதிகமாக மெனக்கடாமல் ஈஸியாக இந்த மாதிரி டாஸ்மாக்லேருந்து ஒரு அமௌண்ட்டை கட்சிக்கு இவங்கெல்லாம் மாற்றிருக்கிறாங்க. திமுகவாக இருந்தாலும் சரி, அதிமுகவாக இருந்தாலும் சரி. ஸோ வருஷத்துக்கு 3600 கோடி ரூபாய் டாஸ்மாகிலிருந்து
கட்சி நிதியாக போயிருக்குது. ஸோ இந்த மாதிரி ஒரு திருட்டுத்தனம் டாஸ்மாக்குள்ளே நடக்குது அப்படின்றத வெளியில் மக்களுக்கு வந்து சொல்லியிருக்காங்க பாருங்க. அதுக்காகவே தாவேக அரசுக்கு இல்லைனா சிஎம் விஜய் அவர்களுக்கு ஒரு ஆட்ஸ் ஆஃப். ஏன்னா இதையெல்லாம் வெளியில் சொல்ல மாட்டாங்க. இப்படி சொன்னால் நாமளும் திருட முடியாது அப்படின்றதுனால தான் 2 கட்சிகளும், இதுக்கு முன்னாடி இருந்த 2 கட்சிகளும் வந்து இதை பற்றிலாம் அதிகமாக வெளியில் பேசாமல் இருந்தாங்க. ஏன்னா அதை அவங்களும் செய்யணும், அவங்களுடைய கட்சிக்கும் நிதி தேவை இருக்கு இல்லையா. ஆனால் இதை சொன்னால் கண்டிப்பாக இனிமேல் கட்சி நிதிக்கு பணம் ஒதுக்க முடியாது. அது நமக்கு தேவை கிடையாது. நமக்கு வந்து அது குடிமக்களின் பணமாக இருந்தாலும் சரி, பொதுமக்களின் பணமாக இருந்தாலும் சரி, கஷ்டப்படுற பணம் வேண்டாம். இந்த மாதிரி பணம் நமக்கு தேவையில்லை அப்படின்றதுனால தான் இப்போ இதை ஒழிப்பதற்காக இந்த டாஸ்மாகில் நடக்கிற அந்த வரவு செலவு கணக்கு சரியாக இருக்கணும் அப்படின்றதுக்காக அதுக்காகவே ஒரு சாஃப்ட்வேரையும் உருவாக்க சொல்லியிருக்கிறார். பாவம் இது தெரியாமல் போன ஆட்சியில் அதிமுக காரனும் திமுக கட்சி நிதிக்காக பணத்தை கொடுத்துருக்கான் பாருங்க, சரக்கு வாங்கி வாங்கி. ஸோ அதனால தான் இந்த 2 கட்சிகளும் இணையறதுக்கு ரொம்ப தீவிரம் காட்டியிருந்தாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்போ சிஎம் வந்ததுக்கப்புறம் தான் இந்த மாதிரி டாஸ்மாகில் வந்து கட்சி நிதிக்காக 3600 கோடி மாற்றி வச்சிருக்கிறாங்க, ஊழல் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்றது, திருட்டுத்தனம் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்றது தெரிஞ்சது இல்லையா. ஸோ இந்த விஷயம்லாம் ஒருவேளை அதிமுகவும் திமுகவும் சேர்ந்து அவங்க பிளான் பண்ண மாதிரி ஆட்சி அமைச்சிருந்தாங்கன்னா வெளில வந்திருக்குமா, இதெல்லாம் தெரிஞ்சிருக்குமா? திருப்பியும் டாஸ்மாகில் கட்சி நிதியா, இதுக்கு முன்னாடி வரைக்கும் கட்சி நிதியாக ஒரு கட்சிக்கு தான் போய்கிட்டு இருக்கோம். இப்போ அதிமுகவும் திமுகவும் சேர்ந்து ஆட்சி அமைச்சிருந்தா 2 கட்சிக்கும் பணம் போகணும் இல்லையா. அப்போ இன்னும் அதிகமாக பெட்டிக்கு வந்து 90 ரூபாய் சுட்டுக்கிட்டு இருந்தாங்க இல்லையா, 180 சுட ஆரம்பிச்சிருப்பாங்க. இந்த மாதிரி தான் நடந்திருக்கும். ஸோ இன்னும் உள்ள தோண்ட நிறைய விஷயங்கள் கண்டிப்பாக வெளியில் வரும். அதெல்லாம் கரெக்டாக வெளியில் வந்ததுக்கப்புறம் எவ்வளவு பணம் உண்மையிலேயே கட்சிகளுக்காக ஒதுக்கப்பட்டுக்கிட்டு இருந்தது, ஒவ்வொரு துறையிலிருந்தும் எவ்வளவு பணம் அப்படின்றதையெல்லாம் கரெக்டாக கண்டுபிடிச்சு அதுக்கு வந்து ஒரு கணக்கு கிடைச்சதுக்கப்புறம் தான் இவங்க சொன்ன சில திட்டங்களை, தாவேகா வந்து சில திட்டங்களை அறிவிச்சிருந்தாங்க இல்லையா, அதையெல்லாம் செய்யணும்னா இந்த ஊழலையெல்லாம் முதல்ல கண்டுபிடிக்கணும். கட்சி நிதிக்காக போன பணத்தை முதல்ல கண்டுபிடிக்கணும். மெயினாக அதுக்கு தான் போயிருக்குது. ஸோ இந்த கட்சி நிதிக்காக மாற்றப்படுற பணம்லாம் கரெக்டாக கவர்மெண்ட்டுக்கு வந்தாலே பல திட்டங்களை வந்து இங்கே செய்ய முடியும். எனக்கு தெரிஞ்சு இன்னும் அதிகமான திட்டங்களே செயல்படுத்த முடியும்னு நினைக்கிறேன். இவங்க இதுக்கு முன்னாடி அடிச்சிருந்த கொள்ளையெல்லாம் பார்க்கும்போது தமிழ்நாடு வந்து இப்படி இருக்க வேண்டிய தமிழ்நாடே கிடையாது. என்றைக்கோ அது வந்து முதல்ல ஜெயலலிதா ஒரு தடவை சொன்னாங்க பாருங்கள், சிங்கப்பூரா மாற்றுவேன் அப்படின்னு. அது சிங்கப்பூரா மாறி இருக்கணும். இவங்க இந்த மாதிரி ஒவ்வொரு துறையிலையும் இந்த மாதிரி கொள்ளையடிச்சு வச்சிருக்கிறதுனால தான் நம்ம இன்னும் அவங்களையெல்லாம் அப்படி அண்ணாந்து பார்க்கறதுக்கு காரணம் என்னென்னா, இந்த கட்சி நிதிக்காக பல கோடிகள் வந்து ஒதுக்கப்பட்டிருந்திருக்கு. டாஸ்மாகில் கேஸுக்கு 90 ரூபாய், அப்படி வருஷத்துக்கு 3500 கோடி ரூபாய் திமுக அரசு கட்சி நிதிக்காக மாற்றி வச்சதையெல்லாம் தாவேக அரசு இப்போ சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. அப்படி அவங்க சொல்லாமல் இருந்திருந்தா மக்களுக்கு தெரிஞ்சிருக்குமா? 3600 கோடி வேணும்னா இந்த தாவேக அரசும் எடுத்திருக்கலாம், யாருக்கு தெரிய போகுது. அப்படி இருந்தும் மக்களுக்கு உண்மை என்ன அப்படின்றது தெரியணும் அப்படின்றத உணர்ந்து வெளிப்படைத்தன்மையுடன் சிஎம் விஜய் அவர்கள் வெளியில் சொல்லியிருக்காரு பாருங்க. அதை சொல்றதுக்கு அனுமதிச்சிருக்காரு பாருங்க. சிஎம் விஜயுடைய ஒப்புதல் இல்லாமல் இதை யாரும் வெளியில் சொல்லியிருக்க முடியாது இல்லையா. அப்போ அப்படி இருக்கும்போது அந்த நேர்மையை வந்து கண்டிப்பாக நம்ம பாராட்டி தான் ஆகணும். அதுக்கே ஒரு ஹாட்ஸ் ஆஃப்.